السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 129. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 129ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களின் வரிசையில இதுதான் இறுதியான பாடமாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 129ஆம் நாள் பாடத்துல நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது அநீதம் செய்யக்கூடியவனை பார்த்தால் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இதுல இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்திய நம்ம பின்னால பார்ப்போம். அப்போ இதற்கு முன்னால் உள்ள ஹதீஸான 128ஆம் நாள் பாடத்துல நம்ம ஒரு ஹதீஸை பத்தி பேசணும். நபியின் எச்சரிக்கை என்ற ஒரு ஹதீஸை பற்றி நம்ம சொன்னோம். அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய அந்த வார்த்தைகள் குறித்த அந்த செய்திகளை பத்தி நம்ம முன்னாடி பாடத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்ப இன்றைய பாடத்துல இந்த திர்மிதி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை தொகுத்து அன்னவர்களுடைய ஒரு தொகுப்பாக அமையக்கூடிய ஒரு பகுதி, அந்த ஹதீஸினுடைய இறுதி பகுதி, அதை பற்றியும் இந்த அநீதம் செய்யக்கூடியவனை பார்த்தால் என்ற இந்த ஹதீஸை குறித்த விஷயத்தை தான் இன்றைய பாடத்தில் நம்ம பேச போறோம். இப்போ முதலாவதாக அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய செயல் என்னன்னு சொன்னா, பனு இஸ்ரவேலர்கள் பாவச் செயல்களில் ஈடுபட்ட பொழுது அவர்களில் உள்ள அறிஞர்கள் அவர்களை தடுத்தார்கள். அந்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா, அந்த பனு இஸ்ரவேல் காலத்துல வாழக்கூடிய அறிஞர்கள், அவங்கெல்லாம் போய் தடுப்பாங்களாம். இந்த பாவத்தை நீங்கெல்லாம் செய்யாதீங்க, இது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு பாவமாக இருக்கு, ஹராமான செயலா இருக்கு, இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. அவங்க சொன்னாலும் அந்த பனு இஸ்ராயலர்கள் அந்த இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பாவத்திலேயே அவர்கள் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் என்னன்னா, அந்த அறிஞர்களும் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த பனு இஸ்ராயல்களுடைய சபையில அமரக்கூடியவர்களா இருப்பாங்க. அமர்றது மட்டும் கிடையாது, அவர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க, அவர்களோடு சேர்ந்து பானங்கள் அருந்தக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்போ இதனால் அவர்களின் சிலரின் இதயங்களை சிலருடன் இணைத்து விட்டான் அல்லாஹு தஆலா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க இந்த செய்தியில. அப்போ முன்னாடி நாள் உபதேசங்களை கொடுத்து அவருக்கு ஏவிட்டு அடுத்த நாள் அவர்களோடையே சேர்ந்து சாப்பிட்டு அவர்களோடையே கூத்தடிச்சு அவர்களோடையே ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். அந்த அறிஞர்களும் அப்படி சேரக்கூடியவர்களா இருந்தாங்க. அதன் காரணமாக
அந்த பாவம் செய்யக்கூடிய அவர்களுடைய இதயங்களைப் போலவே இவர்களுடைய இதயத்தையும் அல்லாஹு தாலா ஆக்கினான். அப்போ இவர்களுடைய இதயத்தையும் இவருடைய இதயங்களையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்து விடுகிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தராங்க. இன்னும் சொல்லிட்டு இந்த ஆயத்து முன்னாடி சொன்ன நம்ம ஆயத்தை திரும்ப ஓதி காட்டுறாங்க. அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் அவர்கள் நாவுகளால் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இது அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறி கொண்டிருந்ததால் ஏற்பட்டதாகும். அப்போ இவங்க மாறு செஞ்சதுனாலேயோ வரம்பு மீறி கொண்டிருந்ததுனால தான் இது அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு என்ற இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்திருந்தவர்களாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். நிமிர்ந்து உட்கார்ந்து என் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமா சொல்றேன், அவர்களை சத்தியத்தில் நிலைத்திருக்க செய்யும் வரை நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்று கூறினார்கள் என்ற இந்த விஷயத்தை நமக்கு திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ நம்ம இந்த அநீதம் செய்யக்கூடியவனை பார்த்தால் என்ற இந்த ஹதீஸை குறித்தான இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான சித்திக் நாயகம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்களே நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தொடர்படியாக ஓதிக்கொண்டே வாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காமித்தார்கள். அந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? விசுவாசிகளே, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நேர்வழி பெற்று விட்டால் வழி தவறியவர் உங்களுக்கு இடையூறு தந்துவிட வேண்டாம் என்ற அந்த ஆயத்தினை அபூபக்கர் நாயகம் ஓதி காமித்தார்கள். அது என்ன ஆயத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஆயத்தை ஓதி காமிச்சிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த விஷயத்தை நான் கேட்டிருக்கேன். அது என்ன விஷயம் சொன்னா, நிச்சயமாக மக்கள் அநீதக்காரனை பார்த்தும் அவன் கரங்களை பிடித்து தடுக்கவில்லையானால் அவர்கள் அனைவருக்கும் தன் தண்டனையை இவனால் பொதுவாக அல்லாஹ் அளிக்கக்கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். இப்போ ஒரு அநீதம் செய்யக்கூடியவன் அவனுடைய அநீதத்தை பார்த்து நம்ம எந்த ஒரு தடுப்பும் கொடுக்கல, அவனை எந்த ஒரு தடுக்கவும் செய்யல, அவன் பாட்டுக்கு அநீதம் செய்யிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா தன்னுடைய தண்டனையை அவனுக்கு அதிகமாக அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய தண்டனைக்கு அவனை ஆளாக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் பேணிக்கையாக வாழுங்கள். உங்களுக்கு மத்தியில் ஒரு அநீதத்தை நீங்கள் பார்த்தால் நீங்கள் தட்டி கேளுங்கள். அநீதத்தை பார்த்தால் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். அந்த அநீதத்திற்கு எந்த விதத்திலையும் நீங்கள் ஒத்து போகாதீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப இந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித்தர இருக்காங்க. அப்போ இன்றைய பாடத்துல இந்த ஒரு ஹதீஸை குறித்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். ஹாதா லஃப்து அபி தாவூத், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையாக இது இருக்கின்றது என்று சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தோமா இல்லையா? 896வது ஹதீஸு இந்த ரிவாயத்து. இந்த ரிவாயத் யாருடைய வார்த்தை என்பதை பார்க்கும் பொழுது இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையாக இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இங்க ஒரு ரிவாயத்தை கொண்டு வராங்க. இது யாருன்னு சொன்னா திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தையாக இது அமையக்கூடியதாக இருக்கு. பாருங்க, வலஃபுது திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தையாகிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம்மா வகாத் பனு இஸ்ராயீலர்கள் விழுந்த பொழுது, ஃபில் மஆசி அந்த பாவமான காரியத்திலே அந்த பாவங்களிலே அவர்கள் விழுந்த பொழுது, நஹத்ஹும் உலமாஉஹும் அவர்களில்
அவர்கள் அறிஞர்கள் இருப்பார்களா இல்லையா? அப்ப அவர்களில் அறிஞர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஃபலம் யன்தஹு, அவர்கள் பாவத்தை விட்டும் நீங்கவில்லை என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த பனு இஸ்ராயலர்கள்லாம் பாவமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது, அந்த பனு இஸ்ராயலர்கள்ல சில உலமாக்கள் இருப்பாங்களா இல்லையா, சில அறிஞர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவங்கெல்லாம் அந்த பனு இஸ்ராயலரை சொல்லுவாங்களாம், நீங்க பண்றது தப்புப்பா, நீங்க பண்றது பாவமான காரியமாக இருக்கு, அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கு, அதனால் நீங்க இதை விட்டு விடுங்கள் என்பதாக அவர்கள் அவர்களை தடுப்பார்களாம். தடுத்த பொழுது அந்த சொல்லை கேட்டுட்டு அப்படி நடந்துட மாட்டாங்க பனு இஸ்ராயலர்கள், அந்த சொல்லை ஏற்கவில்லை என்பதாக சொல்றாங்க. அப்போ அவர்கள் தடுத்த அந்த தடுப்பை பனு இஸ்ராயலர்கள் ஏற்கல, அவங்க பாவத்தை அவங்க மீண்டும் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜாலசூஹும், பிறகு அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒன்றாக அமர்ந்து கொண்டார்கள். பி மஜாலிசிஹிம், அவர்களுடைய மஜ்லிசுகளில், சபைகளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் அமர்ந்து கொண்டார்கள். வாக்கலூஹும், இன்னும் அவர்களில் ஒருவருக்கொருவர் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டார்கள். வஷாரபூஹும், இன்னும் அவர்களில் ஒருவருக்கொருவர் தண்ணீர் அருந்தி கொண்டார்கள், பானம் அருந்தி கொண்டார்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் அந்த உலமாக்கெல்லாம் அந்த பனு இஸ்ராயலர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, பாவத்தை விட்டு தவிர சொல்லி ஏவுதல் செய்வாங்க. அடுத்த நாள் பார்த்தா அவங்கெல்லாம் ஒரே சபையில ஒன்று கூடக்கூடியவர்களா இருப்பாங்க, ஒன்னாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க, ஒன்னாக உட்கார்ந்து குடிபானங்கள் அருந்தக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப ஒன்றாக கூத்தடித்து கொண்டு அந்த பாவம் செய்யக்கூடிய அவர்களும் இந்த உலமாக்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிறகு ஆகுவார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பொழுது அவர்களில் சிலரது உள்ளங்களை சிலரோடு அல்லாஹு தஆலா இணைத்து விட்டான். அப்ப எப்படி அவங்க பாவம் செய்யறதுல ஒன்னாக அவங்க கூடினாங்களோ, அதே போல அவர்களை ஒருவருக்கொருவராக அல்லாஹு தஆலா சேர்த்துட்டான், அவங்களுடைய கல்புகளை சேர்த்துட்டான். அப்போ அவங்களுடைய உள்ளங்களை சேர்த்துட்டானா அவர்களுடைய குணம் இவர்களுக்கும் வரும்படி அல்லாஹு தஆலா செஞ்சுட்டான். இவங்களோட இவங்களும் கலந்துருக்கதான் நாடுறாங்க, விரும்புறாங்க, அப்படியே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அப்படியே பாவம் செய்யக்கூடியவர்களா அவர்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கிவிடக்கூடியவனாகிறான் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்ல வருகிறாங்க. இன்னும் சொல்றாங்க, வலஅனஹும் அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். வலஅனஹும், இன்னும் அவர்களை அல்லாஹ் சபித்தான். அலா லிசானி தாவூத, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் சபித்தார்கள். வ ஈஸா இப்னு மரியம், இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனான ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினாலும் அவர்கள் சபித்தார்கள். ذَلِكَ, இதுவாகிறது, இந்த காரியமாகிறது, பிமா அஸவ், அவர்கள் பாவம் செய்ததின் ஒன்றின் காரணமாகவும், வகானு யாத்ததூன், இன்னும் அவர்கள் வரம்பு மீறியவர்களாக அவர்கள் ஆகியிருந்ததின் காரணமாகவும் தான் இது அவர்களுக்கு ஏற்பட்டு இருந்தது. இந்த லஅனத்தாகிறது, இந்த சபிக்குதல் என்பதாகிறது இதன் காரணமாக தான் அவங்க நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. அப்போ அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினாலும் சபிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க இந்த உலகத்துல அதிகமா பாவம் செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. வரம்பு மீறி அவர்கள் பாவத்தில் எல்லை கடந்து போகக்கூடியவர்களா இருந்ததன் காரணமாக தான் அவர்கள் இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாகவும் சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்ற இந்த குர்ஆன் வசனத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸோடு ஓதி காமித்தார்கள். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஃபஜலஸ, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தார்கள். வகான, இன்னும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். முத்தகிஅன், சாய்ந்தவராக, சாயக்கூடியவராக அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்போ இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிமிர்ந்து உட்கார்ந்தாங்கன்னு சொல்றாங்க. நிமிர்ந்து செங்குத்தாக அவர்கள் உட்கார்ந்தார்கள் என்ற இந்த விஷயத்தை இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சு தராங்க. ஃபகால, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, கூடாது, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, வல்லதி ஒருவன் மீது சத்தியமாக, நஃப்ஸி பியதிஹி எவனுடைய வல்லமையில் என்னுடைய உயிரானது இருக்குமே, அத்தகைய ஒருவர் மீது சத்தியமாக,
கூடாது. ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தஅதீரூஹும் அலல் ஹக்கை, அந்த சத்தியத்தின் மீது அவர்களை நீங்கள் இணைத்து கொள்ளும் வரை, அத்துடன் இணைப்பதாக சத்தியத்தின் மீது அவர்களை நீங்கள் இணைத்து கொள்ளும் வரை கூடாது என்பதை சொல்லதால் சொன்னாங்க. அப்போ அவங்கள சத்தியத்தின் மீது நீங்க நிலைக்க செய்யுங்க, சத்திய மார்க்கத்தை எடுத்துரைங்க, எடுத்துரைச்சி இதுதான் ஹக்கான மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லி அவர்களை சத்தியத்தின் பால் நீங்கள் கொண்டு வாருங்கள். கொண்டு வருவது மட்டும் கிடையாது, அந்த சத்திய மார்க்கத்தில் அவர்களை நிலைக்க செய்து காலம் முழுவதும் அதிலேயே ஆகியிருக்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு திருமிதி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வார்த்தையின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப பாருங்க, கௌலுஹு தஅதீரூஹும், தஅதீரூஹும் என்ற அந்த சொல்லாகிறது. தஅதீரூஹும் ஒரு வார்த்தை போட்டாங்க இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஐ, அதாவது தஅதிஃபூஹும், அவர்களை நிலைக்க செய்யுங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரும். அப்போ பொதுவா அத்தஃபன்னு சொன்னா இரக்கம் காட்டுதல் அது மாதிரி அர்த்தம் தான் வரும். ஆனா அந்த அத்தஃபுக்கு நமக்கு அகராதியில் அர்த்தம் எழுதும் பொழுது நிலைக்க செய்கிறது, நிரந்தரமாக இருக்க செய்யுதல் என்ற அர்த்தமும் வரும் அப்படின்னு தெளிவுபடுத்துறாங்க. சரிங்களா? அப்ப அந்த அர்த்தத்திற்கு தான் தஅதீரூஹும், அவர்களே நீங்கள் நிலைக்க செய்யுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாகத்தான் சொல்ல வராங்க. அடுத்தபடியாக பாருங்க, வல் தக்சுருன்னஹு, வல் தக்சுருன்னஹு என்ற இந்த வார்த்தையாகிறது, சொல்லாகிறது. ஐ, அதாவது லதஹபிசுன்னஹு, அவர்களை நீங்கள் தடுத்து வையுங்கள் என்ற அர்த்தத்திற்கு இது வரும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதோட இந்த 196வது ஹதீஸானது நம்ம பார்த்து நம்ம நிறைவு செஞ்சாது, இதோட முடிஞ்சு. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அடுத்தபடியாக இந்த 197வது ஹதீஸினுடைய விஷயங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 197வது ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அர்ராபிஅ அஷர, இன்னும் இது 14வது ஹதீஸாக இது இருக்கின்றது. இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய பாடத்தின் வரிசையின் பிரகாரம் இது 14வது ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, அன் அபி பக்ரின் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அமீர் அல் முஃமினீனான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அவர்கள் சொன்னார்கள், யா ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே, இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் ஆகிறவர்கள், லதக்ரஊன ஹாதிஹில் ஆயத், இந்த ஆயத்தை திட்டமாக நீங்கள் ஓதுகிறீர்கள் என்பதாக அபூபக்கர் நாயகம் சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை சொல்லி காட்டினார்கள். பாருங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் ضل إذا اهتديتم என்பதாக சொல்லக்கூடிய ஆயத். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட அத்தகையவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸுகளை உங்களின் மீது நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ இதுக்கு தஃப்சீரில் நமக்கு யஹ்ஃபதுக்கும்னு எழுதுறாங்க. அப்போ உங்களை நீங்க பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு தஆலா லா யதுர்ருக்கும் மன் ضل, வழிகட்ட ஒருவன் உங்களுக்கு தீங்களிக்க மாட்டான். இத ஹிததைத்தும், நீங்கள் நேர்வழி பெற்று விட்டால் அவன் உங்களுக்கு தீங்களிக்க மாட்டான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். ஓ, உங்களை நீங்க பாதுகாத்துக்குங்க. யாரெல்லாம் இதன் மூலமா என்ன சொல்ல வரான அல்லாஹு தஆலா, யார் இந்த உலகத்துல லலாலத்து செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவங்களை நீங்க எதிருங்க, அவங்களை நீங்க எதிர்த்து கொள்ளுங்க. அவர்களை நீங்க எதிர்த்து அவர்களோடு ஒன்றி வாழாமல் நீங்க ஒதுங்கி கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க ஹிதாயத்தை பெற்றவர்களாக இருக்கும் சமயத்துல அவர்கள் உங்களோடு கலந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை போலவே நீங்களும் ஆகிவிடக்கூடும். அப்போ அவங்க கூட சேர்ந்து அந்த லலாலத்தை உங்களிலும் அவர்கள் விதைத்து விடுவார்கள். அதனால அதை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும் நம்ம எல்லாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு சொல்லி தருகிறான். அல் மாஇதா
இந்த ஆயத்தானது சூரத்துல் மாஇதால பதிவு செய்யப்படுது. 105வது ஆயத்தாக சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இன்னும் அபூபக்கர் நாயகம் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னி நிச்சயமாக நானாகிறவன் சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து நான் கேட்டுள்ளேன். யகூலு அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் சொல்லியதாக நான் கேட்டேன். இன்னன்னாஸ நிச்சயமாக மக்களாகிறவர்கள் இதா ரஅவ் அல்லாலிம ஒரு அநீதம் செய்யக்கூடியவனை அவர்கள் பார்த்தால் ஃபலம் யஅஹுது அலா யதைஹி அவனுடைய கையை அவர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவுஷக நெருங்கி வருகிறான், அல்லாஹு தஆலா நெருங்கி வருகிறான். ஐயஉம்மஹுல்லாஹு அல்லாஹு தஆலா அவர்களை ஆமாக ஆக்குவதற்கு நெருங்கி வருகிறான், அவர்களை பொதுவாக ஆக்குவதற்கு நெருங்கி வருகிறான். பிஅகாபி மின்ஹு தன்னிடமிருந்து வேதனையை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை ஆமாக ஆக்குவதற்கு பொதுவாக ஆக்குவதற்கு அல்லாஹு தஆலா நெருங்கி வரான்னு சொல்றாங்க. அப்போ சொல்லதாக நான் கேட்டேன். அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, யார் ஒரு அநீதம் செய்யக்கூடிய ஒருத்தவனை பார்த்தும் அந்த அநியாயத்தை தடுக்காம அவனுடைய கையை தடுக்காமல் பிடிக்காமல் யார் அவனுக்கு தோதுவாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவுடைய கடினமான இகாபு, அல்லாஹு தஆலாவிடம் இருந்து வரக்கூடிய அந்த வேதனையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்ய அவன் நெருங்கி வருகிறான். அல்லாஹு தஆலா நெருக்கம் கொள்கிறான். எதற்காக? அவர்களை வேதனைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு சோதனைகளை தந்து அந்த வழிகளை கொடுப்பதற்கும் அல்லாஹு தஆலா நெருங்கி வருதான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸினை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வத்திர்மிதியு இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். வன்னஸஇ பிஅஸானீத ஸஹீஹத்தின் ஸஹீஹான சனதுகளை கொண்டு இமாம் நஸஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அபூபக்கர் நாயகம் பதிவு செய்யறாங்க. என்ன அந்த விஷயம்? இதா ரஅவ் அல்லாலிம ஃபலம் யஅஹுது அலா யதைஹி, யாரும் ஒரு அநீதம் செய்யக்கூடிய ஒருத்தவனை பார்த்தும் அவனுடைய அநியாயத்தை தட்டி கேட்காம அவனுடைய கையை யாரு பிடிக்காம யாரு தடுக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அதாப் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதன் மூலம் என்ன விளங்குது? அவன் செய்யக்கூடிய அந்த அநீதமான செயல் என்பது என்னது? பாவமான காரியம் தானே. அந்த பாவமான காரியத்தை தடுக்க சொல்றது நம்ம மீது கடமை தானே. அப்ப அந்த பாவமான காரியத்தை நம்ம அவன்கிட்ட போய் தடுக்க சொல்லணும், அவன்கிட்ட போய் நம்ம நிறுத்த சொல்லணும். நிறுத்தி அவனுடைய பாவத்தை தடுக்க வேண்டும். இன்னும் நன்மைகளை அவன் பக்கம் ஏவி அவனையும் ஹக்கான இந்த மார்க்கத்தில் நிலைக்க செய்யணும் என்ற இந்த விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கவுலின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஒரு கருத்து உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்ப இதுதான் 197வது ஹதீஸாக இது அமைகின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 196வது ஹதீஸினுடைய இந்த செய்திகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த லஃப்து திர்மிதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த 197வது ஹதீஸிற்கான முழு தர்ஜிமாவையும் முழு விளக்கத்தையும் பற்றி இப்பொழுது நாமும் இதையும் பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் என்ற கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையில இந்த 24வது பாடத்தை குறித்தான செய்திகளையும் அதற்கு கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்களையும் ஹதீஸ்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.